கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆமென் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கிராம மிஷனரி இயக்கம் ஊழியங்களுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு பேசிகிட்ருக்கேன். நான் ஒரு டாக்டர். நான் பெங்களூரில் இருக்கேன். இந்த இயக்கங்களோட எங்களோட தொடர்பு ஒரு சில வருஷங்களாக, ஒரு 7 வருஷங்களாக இருக்கிறது. நல்லா ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆமென் டிவி மூலமாக. இப்போது ஆகஸ்ட் 15 ஒரு வாலிபர் எழுப்புதல் முகாம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாலிபர் எழுப்புதல் முகாமுக்கு நீங்கள் உங்களோட பிள்ளைங்களை அனுப்புனா அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கு. அது உங்கள் பெற்றோராய் உங்களுக்கு, இல்லை உங்கள் சர்ச் பாஸ்டராக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ஒரு பாரத்தை கொடுக்குறதா இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஒரு முகாமுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமை அவங்கள தொடும். அவங்களோட வாழ்க்கை மாறும், அவங்களோட ஃபோக்கஸ் மாறும், அவங்களோட நினைவுகள், அவங்களோட போக்குகள், அவங்களோட யோசனைகள் எல்லாமே மாறும். ஒரு ஆண்டவரால் தொடப்பட்டால் அவங்கக்கிட்ட ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை கட்டுவார், ஆண்டவர் அவங்கள உயர்த்துவார், ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்கள அனுப்பி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஒரு ஊழியம், அந்த முகாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வழியாக நாங்கள் திபேதாவிடம் கேட்டுக்கொள்கிற அந்த ஜெபமானது, ஆண்டவரே, அந்த நாளைக்கு அந்த இடத்தை நீங்கள் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரிங்க, உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் பாதுகாத்து கொடுத்துருங்க. இந்த நாளைக்கு நடக்க போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும், பேசுகிற எல்லோரையும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாயில் வார்த்தைகளை நீங்கள் போடுங்க. சிந்தனைகளும் பேச்சுக்களும் உமக்கு உரியதாக இருக்கணும். ஒவ்வொரு வாலிப பையனையும் பெண்ணையும் அது தொட வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவர்கள் ஒரு பலவான்களாக அங்கிருந்து செல்ல வேண்டும். அப்பா, உம்முடைய துணையோடு, உம்முடைய வல்லமையோடு, உம்முடைய ஆளுமை கடியில் அவங்க வாழணும். ஒரு நல்ல சமாதானமான, சந்தோஷமான, நிறைவான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கணும். அன்னைக்கு வர எல்லா வாலிபர்களின் மீதும் உடைய கரம் இருக்கணும். அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படணும். அவர்களை அனுப்பி வைக்க போகிற அது ஒரு சர்ச் பாஸ்டர், சர்ச் குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஆசீர்வதி, எல்லோரையும் உடைய இரத்த கோட்டையின் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்புக்குள்ளும் நீங்கள் வைத்து காத்துருங்க. அந்த 15ஆம் தேதியை உடைய கைகளில் கொடுக்குறோம். வல்லமையாக அந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்துங்க. வல்லமையான காரியங்கள் அந்த நாட்களில் நடக்க உடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வழியாக சகல ஜெபங்களை மேறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரெவரண்ட் எம்.ஜே. டுனாமிஸ், மலேசியா தேசத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Amen. விசேஷமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திருச்சியில மொராய் சிட்டி ஏர்போர்ட் அருகில் நடக்கவிருக்கின்ற வாலிபர் எழுப்புதல் முகாம்
இதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பாஸ்டர்கள், பெற்றோர்கள், நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் 1,00,000 வாலிப பிள்ளைகளை, ஆண் பெண் என்று இருப்பாளர் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் இணைத்து ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தேவ திட்டத்தை கொண்டு வரும்படியாய், அசைவை கொண்டு வரும்படியாய், ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் சகோதரர் மோகன் சி லாசர் அவர்களும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களும் மிகவும் தரிசனத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளிலும் இப்படிப்பட்ட கூட்டம் நடந்தது. அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகினால அடுத்த மாதம் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்க பிள்ளைகளை அனுப்புங்க, ஜெபம் பண்ணுங்க. கூடுமானால் உங்களுடைய பண நிதியிலையும் உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாரானால் நிச்சயமாக தமிழ் தேசத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு இந்த கூட்டம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமா இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு எழுப்புதல், ஒரு ஆழமான கிரியைகளை செய்வார் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகினால உங்களை ஒவ்வொருத்தரும் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளும்படியாக, உங்க பிள்ளைகளை பங்கு கொள்ள நீங்கள் அனுப்பும்படியாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. நிச்சயமாய் இந்த கூட்டத்தில் பெரிய சாட்சிகளை நாம் கேட்போம். தேவனுடைய மகத்தான கிரியைகளை நம்ம பார்ப்போம். தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால இந்த வீடியோ மூலமா உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருச்சி மாநகரத்தில் கிராம மிஷனரி இயக்கம் அவங்களுடைய தலைவர் பாஸ்டர் டேவிட் கணேசன் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி கிட்டத்தட்ட அநேக வாலிபர்களை உருவாக்க வேண்டும் என்று, சீஷர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இருதயத்தில் விதைத்த அந்த பாரத்தின்படி திருச்சி மாநகரத்தில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான வாலிப பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அவங்க நேரம் நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மீட்டிங் அவங்க ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் அருமையான கணத்துக்குரிய அங்கிள் மோகன் சி லாசர் ஐயா அவங்க கர்த்தருடைய வார்த்தையையும், டேவிட் கணேசன் அவங்களும் கர்த்தருடைய வார்த்தையும் கொடுக்கிருக்கிறாங்க. அப்படி நம்புகிறேன். எலும்புகள் உருவாகலை, நரம்பு உருவாகலை, தசைகள் உருவாகலை. ஆனால் அதற்கு முன்னாடியே கர்த்தர் தரிசனத்தை உருவாக்கியிருக்கிறார். ஸோ தரிசனம் பெற்ற அநேக வாலிப பிள்ளைகளை இந்த இதில் கலந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை யாராவது பாஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய வாலிப பிள்ளைகளை நீங்கள் நம்பிக்கையோடு அனுப்பி வைங்க. அந்த மீட்டிங் போயிட்டு திரும்பி வரும்பொழுது உங்கள் சபைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும், சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும், தேசத்திற்கு எழுப்புதல் கொண்டு வருகிற ஒரு எழுப்புதல் வீரராகவும் மாறுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அருமையான வாலிபரே, உங்களோடு இப்போ நான் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். வாலிபன் ஒவ்வொருவரும் பலவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கையில் இருக்கிற ஆயுதங்கள். அவர் என்னைக்கு அவர் நம்மளை கையில் எடுத்தாரோ அன்னையிலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறாரு. ஒரு திட்டம் வச்சிருக்காரு, பிளான் வச்சிருக்கிறாரு, பயன்படுத்த போறாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார். இதோ இந்த வேளையில் என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவர் கையில இருக்கிற ஆயுதமான நாம எவ்வளவுக்கு கூர்மையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு எளிதாக அவரால் பயன்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கூர்மையாக்குற வேலைய இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி அருமையான இந்த ப்ரோக்ராம்ல, வாலிபர் எழுப்புதல் முகாம்ல பல லட்சம் பிள்ளைகளுக்கு இத அந்த கூர்மையாக்குற அந்த பணியை செய்ய இருக்கிறாங்க. இதுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா வரும் நாட்கள்ல ஒரு மழுங்கின ஒரு ஆயுதம் எவ்வளவு வேலை செய்யுமோ, இவ்வளவு நாளா நீங்க என்ன செஞ்சிருந்தீங்களோ அதை காட்டிலும் கூர்மையாகி பல 1000 மடங்கான பணிகளை அவருக்குன்னு எளிதாக செய்ய முடியும். அதற்கேற்ற ட்ரைனிங் வாங்க, கலந்துக்கோங்க. பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார், பயன்படுத்துவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய சித்தம் உங்க மூலமா உங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற அவர் உங்கள் பகுதியிலே வெகு எளிதாக ஆயிரங்களை அவருக்கு என்று ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? கூட்டத்துக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.
இது சாதாரண காரியம் இல்லை, இது தேவனுடைய திட்டம். ஆகவே நம்ம இப்ப ஜெபிக்கும் போது பரலோகம் அதை அங்கீகரிக்கும். அன்பின் பரலோக தகப்பனே, நிகரற்ற தெய்வமே, பரமண்டலங்களில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே, சர்வலோகத்தின் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற எஜமானனே, அப்பா, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல இந்த பூமியில நாங்க இருக்கிற இடத்துல எங்களை சுற்றிலும் செய்யப்படுவதாக. அதற்கு எங்களை பயன்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிமை நம்பிக்கையோடு இருக்கிறீரே அப்பா, நீங்க ராஜரீகம் பண்ணுங்க அப்பா. தப்பனே, இந்த நாளில என் தெய்வமே, உம்மால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வாலிபர் முகாமில தப்பனே, அருமையான அண்ணனை மோன்சிலாசனை வலிமையாய் பயன்படுத்துங்க. என் தெய்வம் நினைத்திருக்கிற காரியம் அவர்கள் மூலமாய் என்னுடைய வாலிபர்களுக்கு கடந்து செல்வதற்காய் ஸ்தோத்திரம். அருமையான டேவிட் கணேசன் அண்ணனையும் என் தேவன் பயன்படுத்துங்க அப்பா. அவர்களுக்குள் வைத்திருக்கிற தரிசனங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் உருவாக்கட்டும் உமக்கென்று. தோப்பனை தேசத்திற்குள் பாய்ந்து செல்லுகிறவர்களாக, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிறவர்களாக, அந்தகாரத்தின் இருளை தங்கள் கிராமங்களிலே விரட்டி அடிக்கிறவர்களாக, வெளிச்சம் வீசுகிறவர்களாக, உமக்கென்று பிரகாசிக்கிற ஒரு திரள் கூட்டத்தை அப்பா நீங்க உருவாக்க வேண்டும் என்பதை நோக்கி கெஞ்சி நிற்கிறோம். வரவேண்டிய பிள்ளைங்க நீங்க முன்குறித்திருக்கிற ஒருவர் கூட தடை இல்லாதபடி அத்தனை பேரையும் தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பா. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து வருவதற்கு அப்பா தூதர்களை அனுப்பி பயன்படுத்துங்க, கொண்டு வாங்க. வருகிற ஒருவர் கூட வீணாய் போகக்கூடாது. குதிரை இந்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட வேண்டுமே தோப்பனே. சரியான ஆயத்தம் இல்லாதபடி பிள்ளைங்க தோப்பனே தங்கள் பகுதியிலே வீணாய் சிலம்பம் பண்ணாதபடி தோப்பனே யுத்தத்தை ஜெயத்தோடு செய்து முடிக்கிறவர்களாக தோப்பனை காணப்பட உருவாக்க வேண்டுமாய், அழைத்து வர வேண்டுமாய் உண்மை நோக்கி கெஞ்சி நிற்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. பயன்படுத்துங்க, உங்களுடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்துற கூர்மையான ஆயுதங்களாக்குங்க. நன்றி செலுத்துகிறோம் தோப்பனை. அருமையான ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா? நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய மனசில் இருக்கிற பாரங்களை எடுத்து போடுவார். உங்கள் பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அந்த பாரங்கள், கவலைகள் எல்லாம் எடுத்து போடுவார். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசத்தோடு என் கூட கண்ணீரோடு நான் ஜெபிக்கும்போது என்ன கவனிக்காதீங்க. நீங்கள் உங்கள் ஜெபத்தை நீங்கள் நல்லா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், ஏசப்பான்னு சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு அந்த அற்புதம் செய்யுங்க, என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் தாங்க, என் பிள்ளைக்கு வேலைகளை தாங்க, என் பிள்ளையோட கடன் பிரச்சனை நீக்குங்க, எங்கள் பிள்ளைகளை ரட்சிங்க. நீங்கள் சொல்லுங்கங்க, என் கூட சேர்ந்து சொல். இப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை தொடுவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைச்சல்களை, பலகீனங்களை, வியாதிகளை நீக்குவார், அற்புதம் செய்வார். ஐயா, ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாக இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனங்கள் விலகுவதாக. வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக. கேன்சர் கட்டிகள் மறைவதாக. தொண்டை பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக. இறுதி வியாதிகள் சுகமடைவதாக. கால் வலிகள், முட்டி வலிகள், ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் விசுவாசத்தை ஜெபத்தை கேட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீரா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராங்க.
வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். தொடர்ந்து நீர் அப்படியே அற்புதம் செய்து விட்டபடியாம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ நடத்தும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஜெபிச்ச உடனே ஒரு பாரம் அப்படி இறங்குங்க. நான் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி பெரிய பாரத்தை சுமந்து விட்டு தான் போவேன். ஒரு 100 கிலோ வெயிட்டை தலையில் வச்சா, அரிசி மடையில் உப்பு முடி தலையில் வச்சா அப்படி தாங்க ஜெப அறைக்கு போகிறோம். ஆனால் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு முடித்த பிறகு அப்படி லேசாகிடுதுங்க. அதாங்க அனுபவம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணாள்கிட்ட போய் கேளுங்க. ஐயோ, நிறைய சக்களத்துகள் என்னை மனமடி உண்டாக பேசினாங்க, நான் அழுதேன், சாப்பிடாம இருந்தேன், சஞ்சலப்பட்டேன். நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல பாரத்தோடு போய் இருதயத்தை ஊட்டி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், ஒரு சந்தோஷம் கொடுத்தார், ஒரு சமாதானம் கொடுத்தார். அவளை குறித்து அவள் மூலியமா படிக்கிற பாடம் என்ன தெரியுமாங்க? அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போகும்போது பாரத்தோடு வரும்போது சந்தோஷமா வர்றோம். இப்போ நீங்க ஜெபிச்சு பாருங்கங்க. பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். நான் சொல்றேன், கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ரொம்ப இருக்குதுங்க, ஆனால் புத்தியே கிடையாதுங்க, செயல்பாடே கிடையாதுங்க. சும்மா வசனத்தை படிச்சா மட்டும் போதுமா? ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த வரைக்கும் மனப்பாடம் நிறைய தெரியும், நல்லதுங்க. ஆனால் அதை அப்ளை பண்ணணும், அதை விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ருசித்து பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத டேஸ்டட் லைஃப், என்ஜாயிங், அனுபவிக்கிறது, காண்கிறது, கற்பனையில் பண்றது இல்லை, தரிசனம் பார்க்கறது இல்லை, அதை காண்கிறது. ஆமென். இந்த செய்தி கேட்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். விடாதீங்க, போராடுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இன்னொரு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒருவேளை திருச்சியில் மொராய் செட்டி ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த மொராய் செட்டி இருக்குது. ஒரு வாலிபர் முகாம் ஒன்றை ஆயத்தப்படுத்த அன்று கிருபை கொடுத்திருக்கிறார். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சந்தோஷத்தோடு முகாமிற்கு ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கும்படி வருகிறார்கள். நம்முடைய தேசத்தில் எழுப்புதலுக்காக, உலக எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் ஐயா, என்னையும் எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன். அவங்க வருகிறார்கள். அவங்கள ஆண்டவர் எலியாவின் அபிஷேகத்தை, எலிசாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தந்து அவர்களை ஆண்டவர் கட்டாயமாக எடுத்து பயன்படுத்துவார். கடந்த நாள் முகாம்களில் ஒரு ஃபீல்டிலேருந்து சொன்னாங்க, 24 ஹவர்ஸ் குடிக்கிறவனை வேனில் தூக்கி போட்டு கொண்டு வந்தோம். ஆண்டவர் அவனை விடுதலையாக்கி ரட்சித்து அபிஷேகத்தை ஊழியக்காரனை மாற்றிட்டாருங்க. அல்லேலூயா. கொண்டு வருகிற ஒவ்வொரு வாலிபரையும் தொடுக்கிறார், ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கை மாற்றுகிறார். பெரிய அற்புதம் நடக்கிறது ஐயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாலிபர் முகாமிற்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா, ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு தேவை. ஜெபித்தால் மட்டும் போதுமா? செயல்படணும். யாரோ ஒருத்தவங்க முகாம் நடத்துகிற நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நமக்கென்னு இருந்ததாங்க 21 நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் இல்லைங்க. இந்த முகாமில் என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னால் இயன்றதை நான் செய்யணுங்க. அல்லேலூயா. அதுதாங்க ஊழியம், அதுதான் எழுப்புதலை கொண்டு வரும். ஒரு சிறுபையும் 5 அப்பம் 2 மீன் ஒரு தர சாப்பாடை கொடுக்குறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு தர சாப்பாடை ஆண்டவருக்கா தியாகம் பண்ணேன்னா செத்தா போற அப்படின்னா சொல்லுவேன் கிராமத்தில். அல்லேலூயா. தியாகம் ஒன்றுங்க. தியாகம் இல்லாமல் இந்த விஎம் மூலியவள் வளர்ந்துருக்குமாங்க. நானும் சரி, என்னுடைய இருக்கிற லீடர்ஸுகளும் சரி, அவங்க எல்லாரும் தியாகம் செய்கிறாங்க. எத்தனையோ 25 ஆண்டுகளாக என்னோடு பிரயாணம் செய்கிற அநேகர் இருக்கிறார்கள். சகோதரர் சந்தோஷ் அப்படின்னு எங்கள் ஜெனரல் செக்ரட்டரி, பாலமுருகன் என்ற பிலிப், ஜேக்கப் சங்கர், ஆனந்த், அழகர்சாமி, வில்லியம், இப்படி அடிக்கிட்டே போலாங்க. எல்லாருடைய சாக்ரிஃபைஸில் தாங்க இந்த கிராமம் ஸ்ரீரேக ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அதை நீங்கள் செஞ்சால் போதும். ஜெபிக்கலாம். இந்த முகாமு குறித்து உங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ நாட்கள் ஆயிரக்கணக்கான ப்ரேயர் கார்டு எல்லாம் அனுப்பி விடுகிறோம். இப்போ ஒரு சொல்லிட்டு, ஐயோ அப்படியா நடக்கிறது எங்களுக்கு தெரியாது, போன வருஷம் இப்படி ஒரு முகாம் நினச்சி தரலையே. நிறைய பேருக்கு செய்தி தரல.
இதை கேட்குற நீங்கள் இந்த செய்திகளை கடத்தணும். இப்படி ஒரு பெரிய ஒரு முகாம், 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறுகிற ஒரு முகாம் நடத்த போகிறது. நீங்கள் வாங்க, பங்கு பெறணும். உங்களுக்கு தெரிஞ்ச வாலிபர்களை அனுப்பி வைங்க. பெற்றோர்கள்ட்ட உங்கள் பிள்ளைகளை இந்த முகாம் கட்டாயம் அனுப்பிவிடுங்க நீங்கள் சொல்லணுங்க. இது ஒரு பங்களிப்பு. இந்த முகாமிற்காக உங்கள் வீட்டில் உங்களுடைய உறவுக்காரர்கள், நண்பர்கள், ஜெப நண்பர்களை ஒரு இடத்துல கூட்டி இந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கொர்நேலியை போல ஜெபக்கூட்ட வைக்கலாம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அநேக வாலிபர்களை கொண்டு வந்து அவர்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து கட்டாயம் விடுதலையாக்குவாருங்க. நீங்கள் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற, உங்கள் சபையில் இருக்கிற வாலிபர்கள், உங்கள் உறவுக்கார வாலிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வேன் ஒழுங்கு செய்து கொண்டு வாங்கங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, மார்க் 2 4 வாலிபர்கள் சேர்ந்து ஒரு திமிர்வாத வாலிபனை சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் அந்த வாலிபனை சுகப்படுத்துவார்னால் நீங்கள் அழைச்சிட்டு வருகிற வாலிபனை ஆண்டவர் ரட்சிப்பார், அபிஷேகிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இல்லையா, ஒருவேளை உங்களுடைய பங்களிப்புகள், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை ஒரு 1,00,000 ரூபாய் தருகிற ஒரு 100 பேர்களை எழுப்புங்க ஏசப்பா. இல்லையா, தன்னால் என்ற காணிக்கையை கொடுக்கிறவர்கள், என்ற காணிக்கை என்ன, ஒரு வாலிபன் இந்த முகாமிற்கு பங்கு பெறுவதற்கு வேன்கள், சாப்பாடு, அவனுக்குரிய காரியங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு 500 ரூபா தரலாம். இல்லை என்னுடைய பொருதுணையாக ஒரு 1000 ரூபா என் பிள்ளை பேரில் பொருதுணையா, குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு பொருதுணையா, வேலை கிடைக்கணும் பொருதுணையா, நீங்கள் பொருதுணையா இந்த முகாமிற்கு உங்களால் இயன்ற ஒரு 1000 ரூபாயோ உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா. ஏதாகிலும் ஒன்றை பங்களிப்பு நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் மகிமையான பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பெரியவங்க இருக்கீங்களா, உங்கள் வாலிபர்களை நீங்கள் அழைச்சிட்டு வந்து நீங்கள் பின்னாடி நீங்களும் பங்கு பெற்று ஜெபிங்க. முன்னாடி அமர்ந்து வசனங்களை கேட்குறவங்க எல்லாருடைய உள்ளத்திலும் கிரியேட் செய்யணும். அந்த முகாமுக்கு வருகிற வாலிபருடைய பாதுகாப்பை ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்ளணும். இயற்கை சூழ்நிலைகளில் சரியாக இருக்கணும். அருமையான செய்தி கொடுக்குற அருமையான நம்முடைய தகப்பன் மோகன்சி ஆசாசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். எல்லோரும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். லீதியால் உள்ளங்கள் திறக்கப்பட்டது போல எல்லாருடைய உள்ளங்கள் திறக்கப்படணும். இந்த கேம்பஸில் மொராய் சிட்டி வளாகத்தில் கூடுற எல்லாருக்கும் பூரண ரட்சிப்பு கிடைக்கணும். அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். நீங்கள் ஜீபிங்களையா, இது என் ஊழியம் நிறைய பேர் எங்களை கூப்பிட்டு திட்டுறாங்க. மிஸ்டரிகள் எல்லாம் அழுறாங்க. என்னடா முகாம் வைக்கிறீங்க, ஏன் இப்படி வைக்கிறீங்க, எல்லாம் திட்டுறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியலைங்க. நாங்கள் ஏன் முகாம் வைக்கிறோம், ஏசப்பா வாலிபர்களுக்காக பரிதபிக்கிறார் ஐயா. இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதேங்க ஏசப்பா என் வியாதியை சுகப்படுத்தினாரு. சாக கிடந்து எனக்கு உயிர் கொடுத்து என் கண்ணீரை துடைச்சாருங்க. என் கண்ணீரை துடைச்சி ஏசப்பா எனக்கு தரிசனமானார். அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. அவர் அறியாது ஒவ்வொரு ஜனங்களுக்காக அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பிரதிபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறார். அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவருக்கு உள்ள பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நான் தாங்க அவருடைய கண்ணீரை துடைக்கணும். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. சில பேர் நீங்கள் இறந்துருக்கணும், விபத்தில் இறந்துருக்கணும், உயிர் கொடுத்தார்ல. வியாதிகளை மறிச்சிருக்கணும், உயிர் கொடுத்தார்ல. சொந்த வீடு கொடுத்தார்ல, வேலை கொடுத்துருக்கார்ல, வாகனம் கொடுத்துருக்கார்ல. அவர் உங்களை ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் கண்ணீரை துடைச்சி உங்கள் தலையில் உயர்த்தியிருக்க. நீங்கள் அவருக்காக என்ன செஞ்சீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? எங்கள் அப்பா பேர் கருப்பையாங்க, எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. கருப்பையா சரஸ்வதி மையம் கணேசன் என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்கிறேங்க. நீங்களும் வாங்கலைங்க. எல்லாரும் இணைந்து ஒரு எழுப்புதலை நம் கண்கள் காண முயற்சி பண்ணும் ஐயா. இந்த முகாமிற்கா ஜெபியுங்கள், செயல்படுங்கள், கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நிறைய பேருக்குங்க என்ன கிறிஸ்தவ உலகத்தில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் இருக்குது எல்லாத்தையும் காமிக்கணும் நான் சொல்கிறேன். அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
40 நாள் உபவாசம் போடுவாங்க, எல்லாம் ஜெபம் பண்ண. நான் என்ன செய்யணும்? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் மேலே பூரண அன்பு இருந்தாங்க. நீங்கள் ஏன் அப்படின்னா ஜெபிக்க ஏங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? நீங்கள் அப்படி சொன்னாலும் அவர் சொல்கிறது அப்படி கேட்கறதுக்கான செவிகள் உங்களுக்கு இருக்குதாங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க, என் வாழ்க்கையில் நான் பின்பற்றதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எரேமியா 18:1 வாசித்து பாருங்க. அங்கே எரேமியா சொல்கிறார், குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். சில சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதற்கு ஒரே இடத்துல இருந்தால் உங்களுக்கு தெரியாது. சும்மா அப்படியே போகணும். எல்லாம் அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறார். அங்கே ஒரு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். வாலிபர் முகாமிற்கு ஏன் வரணும், அங்கே ஒரு சில சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார். இப்போ எரேமியா குயவன் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அங்கே என்ன நடக்குது? அந்த குயவன் மண்களினாலே ஒரு பாத்திரத்தை வணைந்து கொண்டிருக்கிறான். நான் இப்போ கேட்குறேன், இது என்ன பாத்திரமா வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரியுமா? இப்போ எரேமியா வேடிக்கை பார்க்குறான், தெரியுமா? தெரியாது. அவன் மனசுல ஒரு பிக்சர் இருக்குதுங்க. அந்த பிக்சர் படி அந்த பாத்திரத்தை உருவாக்குறான். ஒரு வரைபடம் போடுகிற ஆர்டிஸ்ட், ஓவியர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன உருவம் வரப்போறான்னு எடுத்தோன்னே தெரியுமா? சும்மா அப்படியே கோடு கூட வச்சுறான், திடீர்னு ஒரு உருவம் வந்துடுது. என்ன ஒரு மிராக்கிள்ங்க. அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் இப்போ நான் பார்த்தேன், திருமணம் காரியம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 40 ஏஜ் ஆயிடுச்சு. ஏன் லேட்டு? இல்லை, ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற உடனே நான் கல்யாணம் முடிச்சிருவேன். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எப்போ உனக்கு வெளிப்படுத்துவார்? என்ன செய்கிற அதுக்கு? நான் ஒப்பு கொடுத்துருங்க. இப்போ ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆதாமுக்கு என்ன செய்யறான்? ஆதாமை தூங்க வச்சிடறாருங்க. மண்ணுங்க, அவன் மண்ணு. அல்லேலூயா. மண்ணுனால தான் ஆதாம் உருவாக்கப்படுகிறான். அவனை தூங்க வச்சு தான் ஏவாளை தருகிறான். அப்போ வேத வசனத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் மண்ணா நம்ம ஆட்டுக்கு நல்ல ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாருன்னு சும்மா இருக்கணும். ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி நம்மகிட்ட கொண்டு வருவார். அல்லேலூயா. ஒரு வழியை காமிப்பாருங்க. அது உங்களுக்கு வருகிறது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நம்பணும். கருப்பாக இருந்தால் பிடிக்காது, சிவப்பாக இருக்கணும், குட்டையாக இருக்கணும், நெட்டையாக இருக்கணும். என்னங்க நான் சொல்கிறேங்க, ஏற்ற துணை, கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஆண்டவர் உங்களுக்கு சித்தமான ஒரு நல்ல ஒரு மணமகன், நல்ல ஒரு மணமகள் எனக்கு தாரும் என்று சொல்லி பொருதனையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஐயா. இப்போ ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஒருவேளை மனைவி சொல்லும்படி எலியேசர் இடத்துல பொறுப்பு கொடுக்குற. ஐயோ ஆபிரகாமே, உங்களுக்குன்னா அறிவு இருக்குதா? நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன்ட்ட போய் பொறுப்பு கொடுக்குறீங்களே, அப்படி எல்லாம் கேட்க முடியுமா? ஆபிரகாம் சொல்ற, நான் ஆராதிக்கிற ஆண்டவரை நம்புகிறேன், வானத்திற்கும் பூமிக்கும் அது சகல அதிகாரம் அளித்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நம்பி மனிதனிடத்துல பொறுப்பு கொடுக்கிறேன். அவன் பாருங்க, அவன் போய் எஜமானுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான், பொருதனை செய்கிறான். ஆண்டவர் சரியாக ரெபெக்காளை காண்பிக்கிறார். நல்ல ஞாபகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? உங்களை குறித்து ஆண்டவருக்கு தாங்க எல்லாம் தெரியும். நீங்கள் மண்ணாக இருக்கணுங்க. மண்ணு கேள்வி கேட்குமா? மண்ணு பயப்படுமா? மண்ணு சந்தேகப்படுமா? மண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுமா? அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, நீ ஏசப்பாவுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு உன் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் தாமதமாகிட்டே இருக்குது. உனக்கு திருப்தி எப்பங்க வரும்? நல்லா சொல்கிறேன், தெரியாதுங்க. நமக்கு எல்லாமே தெரியாதுங்க. அல்லேலூயா. மண்ணாக இருக்கணும். இப்போ பாருங்க, எரேமியாவுக்கு ஆண்டவர் குயவன் வீட்டில் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த மண்ணு கெட்டு போச்சான். என்னை பார்த்தா எல்லாரும் தாங்க கெட்டு நாசமாக போயிட்டோங்க. அவர் வணைகிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீங்களா? ஆண்டவர் உங்களை வழி நடத்தி இருக்கிறாரா? நீங்கள் உங்களை நடத்தி இருக்கீங்களா? மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிற ஜனங்கள் மீது மனதுருகி அவர் பிரசங்கிக்கிறாரா? சங்கீதம் 23:1 என்ன? கர்த்தர் என் மெய்ப்புறா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வரணுங்க. சும்மா வசனத்தை மனப்பாடம் சொன்னா போதும். சங்கீதம் 23 வசனத்தை மனப்பாடமா சொல்ல தெரியும் யாருமே இருக்க முடியும், எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அடுத்த வசனம், அவர் என்னை கணேசனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி எல்லாம் எனக்கு ஆசைப்பட சொல்லுவது, ஜெபிப்பது தவறு கிடையாது. ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா.
எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை தாங்க விசுவாசம். ஈசாக்க பலியிடுங்கிறாரு ஆபிரகாமிட்ட. அவன் சொல்ற காரியம் என்ன? பிள்ளை கேட்குறான், எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆனால் பலியிட இருக்குன்னு ஆடு எங்கே, ஆட்டுக்குட்டி எங்கே? அவர் சொல்லுகிற நம்பிக்கை வார்த்தை என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரிகளே, உங்களுக்குரியவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள் ஐயா. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுற்றி ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமாங்க? இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் அவர் இருக்கிறேன். ஏன்னா அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடலும் சொல்லியிருக்காருல்ல. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். இப்போ என்ன பிளானோடு உங்க கூட இருக்கிறார் தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தை உங்களை செதுக்குகிறார். உங்களுக்கு யோசிப்பு வாழ்க்கை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யோசிப்புடைய வாழ்க்கையை நல்ல வாசித்து பாருங்க. 37ஆம் வசனத்துல அவனை பிறந்து சிறுவனை வளரும் போதே இவன் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னு ஒரு விசன் காமிச்சிடுறார், ஒரு சொப்பனம் காமிச்சிடுறார். உங்களுக்காக நான் அதை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனம் 37 அதிகாரம் ஆதியாகமம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது என்றான். இல்லையா? பாருங்க, நான் என்ன செய்ய போறேங்கிறத சொப்பனத்துல அவர் முன்குறிச்சு காமிச்சிடுறாரு. ஆனா இதோடைய அர்த்தமும் அவனுக்கு தெரியாது. இதற்காக ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு ஒண்ணுமே தெரியாது. இப்போ ஆண்டவர் நிறைய இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனை என்ன தெரியுமா செய்வார்? ஆண்டவர் இப்படி ஒரு விசன் காமிச்சார், சொப்பனம் காமிச்சார்னு பூரா வயல் நிலத்துல போய் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் இப்படி தாங்க காமிக்கிற. ஏதோ அரிக்கட்டு சாஞ்சதா சொல்லி நம்ம அப்போ வயக்காடை வாங்க வேண்டியதான், விதைக்க வேண்டிதான், அதை நெல் நாற்று நட வேண்டிதான், அதானி அறுக்க வேண்டிதான். ஏன் அரிக்கட்டு மட்டும் நிமிர்தான் இருக்கான்னு பார்க்க இப்படி காமிச்சிருக்கான்னு நிறைய தர்றாங்க. ஒருத்தர் ரிட்டையர்டான ஐயா அரசாங்க வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவருக்கு ஒரு சொப்பனம் வந்திருக்குது, பால் பொங்குறதாக வந்திருக்குது. அதில் ஒருத்தர் சொல்லிட்டார், நீங்கள் பால் பண்ண வைங்கன்ட்டார். நிறைய பாருங்க இப்படி முட்டாத்தனமாக நிறைய செய்வாங்க. நல்லா சொல்கிறேன், ஒரு சொப்பனம் கொடுத்தாருன்னா நீ அதை ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிச்சிட வேண்டியது. அவர் தான் எல்லாம் செய்வார், எல்லாம் நடத்துவார். நமக்கு அதற்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான விளக்கம் நமக்கு தெரியுமா? ஆண்டவரே அடியேன், நான் இருக்கிற உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டியதானுங்க. உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மரியாள் அர்ப்பணிக்கிறாய். அவளுக்கு நிறைய விஷயம் கொஸ்டின், இது எப்படி ஆகணும் கொஸ்டின் கேட்குறா. ஆண்டவர் சொல்றார், கல்யாணம் ஆகல ஆனால் ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஏசு என்று பெயரிடுவாங்க. அந்த ஏசு எப்படிப்பட்டவராக இருப்பார், என்ன ஊழியம் செய்வார், எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாம் எப்படிங்க புரியும்? அவர் நீங்க புரிகிற வரைக்கும் நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சும்மாவே உட்கார்ந்துருக்கிறான். பல காலங்கள் ஆண்டுகள் போயிடுச்சு, ஆண்டோடத்தில் ஜெபிச்சிருக்கு. என்ன ஊழியம், எங்கே போகணும், எந்த மாவட்டத்துக்கு போகணும், எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேங்க, இது ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, நான் போவே இல்லை, நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நாள் ஆண்டவர் சொல்லலாம். மகதோனியாவில் இருக்கிறவர்கள் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு தரிசனம் காண்கிறான். அதை கேட்டு பவுலோடு இருக்கிற ஊழியர்களும் மகதோனியாவுக்கு போகிறார்கள். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மகதோனியாவிலே வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தங்கிடல. அதை சுற்றிச்சு ஆண்டவர் நிறைய ஊழியக்காரங்க ஏன் எனக்கு எழுப்புதில்லை, என்ன இப்படி ஒரு தரிசனம் வந்துச்சுன்னா அங்கேயே தான் சாக தட்டியும் கிடப்போம். அது ஒரு பாட்டுங்க, அப்படி ஒரு பாட்டு. இங்கே தான் எனக்கு சொல்லியிருக்கிற, இந்த இடத்த தான் காமிச்சார், இந்த இடங்கள் தான் சொன்ன, அங்கே இருக்க முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டதான முகாந்திரம் என்ன, என்னை தெரிந்து கொண்டதான முகாந்திரம் என்ன? உலகத்திற்கு உப்பா இருக்கணும், உலகம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணும். நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அப்போஸ்தலர் 1:8 என்ன? பரிசுத்த ஆவியினுடைய உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? பூமி எங்கிலும் சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா. அன்பு கிறிஸ்தவனே, எனக்கு என்றைக்கோ ஒரு நாள் இந்த இடத்தை காண்பிச்சார், இந்த ஊரை காமிச்சார், இந்த பட்டணத்துக்கு. அங்கேயே தங்கி விடாதீங்க, அங்கிருந்து ஊழியம் செஞ்சு உலகம் முழுவைக்கும் எழுப்பதை கொண்டு வருகிற ஆயுதமாக நான் மாறுவேன் என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் ஐயா. சொப்பனம் பார்த்தாச்சு, என்ன நடக்குனே தெரில. யோசிப்படி வாழ்க்கையை நல்லா யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில இந்த தேவ திட்டம் என்ன, எப்படி நடக்க போகிறது, யார் மூலியமா நடக்க போகிறது, என்ன நடக்குன்னு யோசிப்புக்கு தெரியாது.
அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய எதுனாலும் அவங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அவங்க அப்பாவோ அம்மாவை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காரு, இந்த திட்டம் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அப்படின்னா இல்லை, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் அப்பாவுக்கும் தெரியாது, கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாம் மாறுகிறது. நல்லா இங்கே வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுங்க. இந்த கணேசன் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி தெரியுமா? 27 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவேன். ஏன் மதமாத்த வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். இறுதி வியாதினால டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க, மரண தேதி முன்குறிச்சாங்க. அழுதேன். கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. கடவுளை தேடினேன், ஒரு மாற்றம் இல்லை. சாகிற நிலைமையில் இந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி சர்ச்சைக்கு போனேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன். கொஞ்ச நாளில் சந்தேகப்பட்டு அவரை மறுதலிச்சிட்டேன். நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். ஆனால் ஒரு முறை இயேசு என் கண்கள் முன்பாக தரிசனம் ஆனார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார். நானே தேவன், என்னை தவிர வேற தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்க, என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, என்னாலே எல்லாமே எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி முழுவதுமாக இன்னும் ஒரு விஷயம் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். அடுத்து என்ன நடந்தது? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். நான் தான் அவர் கண்ணீரை துடைக்கணும். ஊழியம் செய்கிறேன். பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் நான் இயேசுவுக்காக அவருடைய கண்ணீரை துடைக்க முடியும். என்னால் இயன்றதை செய்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஊழியம் செய்வேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஊழியத்தில் 1,00,000 வாலிபர்களை கூட்டி சேர்க்கிற பெரிய ஒரு முகாமை நாங்களும் நடத்துவோம் என்று தெரியாது. 1000 முழு நேர மிஸ்டரிகளை இணைந்து பெரிய ஒரு ஸ்தாபனமாக இந்த ஊழியம் வளரும் என்று எனக்கு தெரியாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இனி வருகிற நாட்களில் என்ன நடக்க போகிறது எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 52 வயசு ஆச்சுங்க. 6 மாசத்துல டாக்டர் செத்து போயிருவேன்னு சொன்னாரே, எனக்கு இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. அருமையான தேவடி பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களோடு கூட என் ஆண்டவர் பேச சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ உன் எதிர்காலத்தை நினைச்சு பயந்து 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 அதுக்காக ஜெபிச்சிருக்க. ஆண்டவர் எங்கூட பேசட்டும், அது பார்க்கட்டும், இது பார்க்கட்டும், யார்கிட்ட இப்போ தலையை கொடுத்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, இப்படி எல்லாம் காலத்துக்கு அடத்தாது. மண்ணை ஒப்பு கொடு. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது. இவன் எல்லாராலும் சகோதரர் குழியிலே தள்ளப்படுகிறான், நிர்வாணப்படுத்தப்படுகிறான், விற்கப்படுகிறான், போத்திவார் மனைவினாலே பொய் குற்றச்சாட்டு சாட்டப்படுகிறான். என்ன வேதனை ஐயா! எத்தனை வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்று யோசிப்புக்கு தெரியாது. அவர் இவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய மனதிலே ஒரு திட்டத்தோடு கொயவனாக யோசேப்பை அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறார் ஐயா. ஒரு நாள் வருகிறது, யோசேப்பின் தலையை உயர்த்துகிறார் ஐயா. என்ன இன்பம் ஐயா! லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். எகிப்தின் அதிகாரியாக அவன் தலையை உயர்த்துகிறார். அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் என்னோடு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, உங்க சித்தம் நடக்கட்டும், உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிற செய்யும். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், ஒப்பு கொடுப்போம். அவர் உன்னை தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்னமே உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குதுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். முழு நம்பிக்கையோடு அவர் யெகோவா ஈரே கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுங்க, விசுவாசிங்க, காத்திருங்க, அற்புதத்தை பெறுவீர்கள். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பை மாற்றினது போல உங்களை மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம். ஆண்டவரே, கொயவன் கையில் இருக்கிற மண்ணை போன்று இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறீர் அப்பா. உங்களுடைய இருதயத்தின்படி, உங்களுடைய தரிசனத்தின்படி, நீங்கள் முன்குறித்ததின்படி மண்ணை கனமுள்ள பாத்திரமாக உருவாக்குவீராக. யோசேப்பை உருவாக்கினது போல, என்னை உருவாக்கினது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும்
ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். உலகத்திற்கு வெளிச்சமாக, உப்பாக மாற்றும். பூமி எங்களும் சாட்சியாக அவளை நிறுத்தும். ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தினால் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் விஎம்எம் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு வருகிற ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர நாள் அன்னைக்கு தமிழகத்தின் மத்திய பட்டணமான திருச்சி மாநகரிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வாலிபர் எழுப்புதல் முகாமை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். விஎம்எம் ஊழியத்தின் சார்பாக அநேக ஊழியர்கள் இதில் பங்கு பெறப் போகிறார்கள். மாநிலம் அல்ல, இந்தியா முழுவதிலும் இருந்து அநேக வாலிபர்கள் வந்து இந்த மாநாட்டிலே பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு கொடுக்கிற நன்மைகளையும் அற்புதங்களையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு செல்ல நாம் அனைவரும் ஒன்றுமனப்பட்டு ஜெபிப்போம். நம்மளால் இந்த ஊழியத்திற்கு எப்படி வேணாலும் நம்ம இந்த மீட்டிங்க்கு உதவி செய்ய முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலாம், பொருள் உதவி செய்யலாம், இந்த மினிஸ்ட்ரிக்காக இந்த ஊழியங்களுக்காக வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த நாளில் நடக்க போகிற கூட்டத்துக்கு அநேகருக்கு தெரியப்படுத்தி இயேசுவை குறித்து அறியாத ஜனங்களை கூட்டிகிட்டு வரலாம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோ வாகனங்களை ஒழுங்கு செய்தோ நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். எப்படியோ நாங்கள் எதிர்பார்க்கிறது 1 லட்சம், ஆனால் ஆண்டவர் 5 லட்சத்துக்கு மேலே கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. 5 லட்சத்துக்கு மேலே. திருச்சி பட்டணத்தில் மட்டும் பாப்புலேஷன் 42 லட்சம். திருச்சி பட்டணத்தில் மட்டும் எல்லா கிராமங்கள், பட்டணங்கள், டவுன்ஷிப் ஏரியா எல்லாத்தையும் சேர்த்து 43 லட்சம் பேர் இருக்கிறாங்க திருச்சி பட்டணத்தில் மட்டும். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் மனசு வச்சா கொண்டு வர முடியும். ஆண்டவர் மன உருக்கமுள்ளவராக தான் இருக்கிறாரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம தான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாரும் வரணும்னு. ஆகவே உங்களால் முடிந்த அளவுக்கு சபையாக நீங்கள் ஒருமனப்பட்டு உங்கள் போதகரோட உதவியோடு, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்கள் கூட படிக்கிறவங்க, எவ்வளோ வீணான காரியங்கள் அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். சினிமாவுக்கு போகிறோம், பார்க்கு போகிறோம், சேட் பண்ணுறோம், எப்போதும் ப்ரௌசிங் பண்ணுறோம், அவங்கள கூட்டி கொண்டு கிளப்புக்கு போகிறோம். ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து பாருங்கள் அன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. அன்றைக்கி பாருங்கள், மகத்துவங்களை பார்க்க போகிறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காவது உங்கள் நண்பர்களை கூட்டிட்டு வாங்க. அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமேனு நீங்கள் வந்து ஆச்சரியப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை மாற்றி மறுரூபமாக்கி அனுப்ப போகிறாரு. மறந்துட வேண்டாம். ஆகஸ்ட் 15, 2024
திருச்சி ஏர்போர்ட் அருகில் உள்ள மொரை சிட்டி ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் இது நடக்க போகுது. ரொம்ப இலவசம். இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் யாரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எல்லாம் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பார்கள். எந்தெந்த ஊர்லேருந்து வருகிறவர்கள் எப்படியெல்லாம் வரலாம், எந்தெந்த பஸ்ஸை பிடித்து வரலாம், எந்தெந்த தடவாளங்கள் வழியாக நீங்கள் வரலாம் என்றெல்லாம் அறிஞ்சு கொள்ளணும்னா விஎம்எம் மினிஸ்ட்ரியை அந்த தொடர்பு பிஆர்ஓவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. இந்த வருகிற ஆகஸ்ட் 15 பிரம்மாண்ட மாபெரும் எழுப்புதல் கூட்டத்தில் நம்மளுடைய 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் தலைமை ஸ்தாபகர் மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்களும் சீஃப் கெஸ்டாக வந்து மெசேஜ் கொடுக்க போறாங்க. அதற்கு பேரே இயேசு விடுவிக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு நிச்சயமா எல்லாரையும் விடுவிக்க போகிறாரு. அதான் நடக்க போகுது. நாங்க தீர்க்க தரிசனமா சொல்றோம். வியாதியோடு வருகிறவர்கள் சுகமாகி போக போறீங்க. குருடர்கள் பார்வையடைய போகிறார்கள், செவிடர்கள் கேட்க போகிறார்கள். அற்புதங்கள் வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போக போறீங்க. அநேக தரிசனங்களை பார்க்க போறீங்க. அநேகர் பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட போறீங்க. பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி நீங்க இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டுட்டேன், என்கிட்ட வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை என்று சொல்லி இருக்கலாம். நேரம் ஆகஸ்ட் 15 எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்துருங்க. வாலிபர் எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்துருங்க. அன்னைக்கு உங்களுக்கு அனல் மூட்டும் செய்திகள் கொடுக்கப்படும். உங்களுக்காக வல்லமையாய் ஜெபிக்கப்படும். அனைவருக்கும் கூட்டங்கள் முடிந்தவுடன் உணவும் செல்வதற்கான எல்லா ஆயத்தங்களும் செய்து ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. தயவு செய்து மறந்துட வேண்டாம். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அருமையான எங்கள் அன்பு சகோதரன் டேவிட் கணேசன் அவர்கள் விசேஷமாக 1,00,000 வாலிபர்களை கர்த்தருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்ட் 15 திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அவர் அன்பு அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்களோடு கூட இணைந்து நடத்துகிறார்கள். தேவனுடைய பராக்கிரமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும். ஒரு நாள் பராக்கிரமசாலியாய் அன்றைக்கு கர்த்தர் கிதியோனை அடையாளப்படுத்தினார். அதை போல இந்தியாவிலே மறைந்து கிடக்கிற ஊழியக்காரர்களை, தேசத்தை கலக்குகிற வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கூட்டங்கள் விசேஷமாக திருச்சி மாநகரத்தில் மகிமையாய் நடக்கப் போகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் அன்றைக்கு கிதியோன் முன்பதாக ஒரு மயிருள்ள ஒரு தோலை போட்ட போது அன்று அந்த தோல் மாத்திரம் நனைந்திருந்து அது கசக்கி பிழியப்பட்ட போது அடுத்த நாளிலே ஒரு கிண்ணம் அளவு அந்த பனி நீர் இருந்தது. அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசமெங்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதோ ஒரு சில இடத்திலே அங்காங்கு பெய்த ஒரு சின்ன அபிஷேகம் எழுப்புதலின் காலங்கள் மாறி தேசமெங்கும் பின்மாறி காலமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை ஒரு கிண்ணத்தின் தண்ணீர் எடுத்து கால்களை கழுவி அவர்களை தேசமெங்கும் அனுப்பும்படி அவர் அவளை புறப்பட சொன்ன போது தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தினது போலவே இந்த கூட்டங்களில் ஆரம்பிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தேசமெங்கும் பரவும். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறும். தேசத்தை கலக்குவோம் வாருங்கள். அனைவரும் திரண்டு சபை சபையாக, கூட்டம் கூட்டமாக, வாலிபர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷத்துக்கு மாத்திரமல்ல தேசத்தை கலக்குவோம் என்கிற தைரியத்தோடும் பாரத்தோடும் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஐசையா கார்ல் பெக்கர். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவனுடைய சபை ஊழியத்தினை செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த மே மாதம் அன்று நாங்கள் சபையாராய் குடும்பமாக விஎம்எம் மூலமாக திருச்சியில் நடந்ததான இந்த வாலிபர் மாநாட்டை கலந்து கொண்டோம். அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டது. அருமையான மோகன் சி அண்ணன் மூலமாகவும் அருமையான அண்ணன் டேவிட் கணேசன் அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் எங்களோடு பேசினார். அது எங்களுக்கும் எங்களுடைய சபைக்கும் எங்கள் சபை வாலிபர்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக காணப்பட்டது.
அதே போல் வருகிறதான 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 நடக்க இருக்கிறதான இந்த வாலிபர் கூட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் சபையாராய் செல்ல முடிவெடுத்திருக்கிறோம். மிகவும் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே இதை பார்க்கிறதான அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் சபையோடும் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எல்லாரோடு சேர்ந்து வந்து நீங்கள் இந்த மாநாட்டிலே வாலிபர் கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் இந்த கூட்டத்தின் மூலமாக கட்டாயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாம் வருவீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஹாய் காய்ஸ். ஸோ உங்க எல்லாரும் இந்த வீடியோல பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களை எல்லாரும் எதுக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கேன்னா, நம்ம அங்கிள் டேவிட் கணேசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வச்சு, நம்ம தமிழ்நாட்டோட திருச்சியில வச்சு ஒரு நல்ல ஒரு யூத் கேம்ப் நடத்த போறாங்க. அது யூத் ரிவைவல் கேம்ப் நடத்த போறாங்க. அவங்க மினிஸ்ட்ரிஸ், வில்லேஜ் மூவ்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் நடத்த போறாங்க. அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் பங்கேற்றுக்கணும். அதுக்கு தான் உங்களை வெல்கம் பண்ண வந்திருக்கேன். அதுல நல்ல ஒரு ஆசீர்வாதமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான தெய்வ செய்தி நம்ம எல்லாருக்கும் காத்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பவர் பேக்டு வர்ஷிப் செஷன் இருக்குது. நம்ம என்ஜாயபிளா நம்ம கர்த்தரை துதிச்சு நம்ம பரலோகத்துக்கே கேட்கிற அளவுக்கு பாடுற மாதிரி ஒரு பாடல் வேலை இருக்குது. ஸோ அதை எல்லாம் நம்ம மிஸ் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறி போயிடும். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த இதை கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம், அற்புதம் வரும். ஸோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15. டோன்ட் ஃபர்கெட் டு அட்டெண்ட் இட். காட் பிளஸ் யூ. பழனியில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கும் எழுப்புதல் வாலிபர் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஆயத்த ஜெபம் நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று, நேரம் மாலை 6 மணி முதல். செய்தியும் ஜெபமும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் டாக்டர் பழனியப்பா நாச்சியம்மாள் திருமண மண்டபம், சிட்டி லைஃப் அருகில், பழனி. எழுப்புதலை விரும்பும் ஜெப பங்காளர்களே, இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தகவல் அறிய 9787768683 9488312294 9360226922. கீரனூரில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் ஆகஸ்ட் 15 வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான எழுப்புதல் விரும்புவோர் முகாம் நாள் ஆகஸ்ட் 6 செவ்வாய்க்கிழமையன்று, நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் கிறிஸ்து சுகமளிக்கும் சபை, பால்ராஜ் நகர், திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ் ரோட், கீரனூர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஓர் அரிய வாய்ப்பு. அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம், எழுப்புதலை காண்போம். மேலும் தொடர்புக்கு 9500570401 8778595710. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களே, நமது அரக்கோணத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் கூட்டத்திற்கான ஆயத்த ஜெபம் நாள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 10 மணி. நடைபெறும் இடம் கல் மண்டபம், பெத்தேல் ஜெப வீடு, எஸ்ஆர் கேட், அரக்கோணம். சிறப்பு செய்தியும் ஜெபமும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். எழுப்புதலை விரும்பும் ஜெப வீரர்களே, நீங்களும் உங்கள் நண்பர்களோடு உற்சாகமாக பங்கு பெறுங்கள். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம் நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமையன்று, நேரம் மாலை 6 மணி முதல் 8:30 மணி வரை. தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ஆல்காட் மெமோரியல் சர்ச், பாரிஸ்கால்,
களிஞ்சூர் ரோட், விருதம்பட்டு. திருச்சியில் 1,00,000 வாலிபர்கள் பங்கு பெறும் வாலிபர் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காகவும் திறப்பிலை நின்று ஜெபித்திட வாருங்கள். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். மேலும் தொடர்புக்கு 7548844946 8608313111. அரியலூர் மாவட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் 15 எழுப்புதல் வாலிபர் முகாமிற்காகவும் மற்றும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் எழுப்புதல் விரும்புவோர் முகாம். நாள் ஆகஸ்ட் 9 வெள்ளிக்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி. சிறப்பு செய்தியாளர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் யெகோவா நிசி அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபை 43 மகிமை நகர், ஜூப்ளி ரோட், ஜெயங்கொண்டம். எழுப்புதல் விரும்பும் ஜெப வீரர்களே, உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இக்கூட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தகவல் அறிய 6374570957